ஒரு நல்ல வெயில், வேகாத வெயில் என்று சொல்லுவார்களே, அந்த வெயிலிலே வெந்து கொண்டிருக்கின்ற உள்ளத்தோடு இன்றைக்கு இங்கே விவசாயியாகி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை யார் ஆளுவது, ஆள வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கான திருவிழா நடக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கேட்காத குரலாக இந்த விவசாயிகளுடைய குரல் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல அறிகுறி. விவசாயிகள் தொடர்ச்சியாக தேர்தல் களத்திலே தங்கள் குரலையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலினால் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு விடுமா? இந்த தேர்தலினால் ஏதாவது நல்லது நடந்து விடுமா என்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லோரும் அவன் தவறு செய்தவன், நாங்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்லி தேர்தல் களத்திலே நிற்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர்கள் ஒருபுறம், ஆழ்வோர் ஒருபுறம், நய வஞ்சகர்கள் நால்வரோடு ஐவராக ஒருபுறம் என்று இன்றைக்கு சேர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நம்முடைய பிரச்சனையையும் இவர்களுடைய கேளா காதுகளுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தேர்தலினால் எந்தவித மாறுபாடும் மாறுதலும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. இந்த கூட்டம் எல்லாம் கூட, இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட நாங்கள் ஒரு மாற்று சிந்தனையிலே இருக்கிறோம் என்பதை இந்த மக்களுக்கு சொல்வதற்காகவும் அரசுக்கு சொல்வதற்காகவும் தான் கூட்டப்பட்டதே தவிர இந்த ஆர்ப்பாட்டத்தினால் எந்தவித விளைவும் ஏற்பட்டுவிடும் என்று எங்களுக்கு தோன்றவில்லை. உண்மையிலேயே இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்தியாவிலே விவசாயத்தை அழித்து விட வேண்டும் என்கின்ற திட்டம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீட்டப்பட்டு விட்டது. இந்தியாவிலே விவசாயத்தை அழித்து விட வேண்டும். அதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் செயல்பட முடியுமோ, செயல்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் திட்டமிட்டு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் விளைவாகத்தான் நம்முடைய மரபு சார்ந்த விவசாய முறைகள் அழிக்கப்பட்டன. நம்முடைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. நம்முடைய பாசன அமைப்புகள் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டன. தமிழகம் நல்ல மழை பெறும் மாநிலம் எல்லாம் இல்லை. இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் காலம் காலமாக இப்படித்தான் ஒரு பற்றாக்குறையான ஒரு மழை அளவோடுதான் தமிழகம் இருந்து வந்திருக்கிறது என்பதை சங்க காலத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிடைக்கின்ற தண்ணீரை செம்மையாக பயன்படுத்துவது எப்படி, செம்மையாக அதை வைத்து விவசாயம் செய்வது எப்படி என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன். ஏரிகள் மாவட்டம் என்று இந்த மாவட்டம் அழைக்கப்படுகிற சூழ்நிலையிலே இன்றைக்கு ஏரிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. பாலாறு வறண்டு போய் கிடக்கிறது. பாலாற்றிலே தண்ணீர் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு பெய்த கடும் மழையினால் தான் நாம் பாலாற்றிலே தண்ணீரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இளைய தலைமுறைக்கு இதுதான் முதல் முறையாக இருக்கும் பாலாற்றிலே தண்ணீர் பார்த்த வரலாறு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதோ தற்செயலாக ஏற்பட்டுவிட்ட ஒரு விஷயம் அல்ல. திட்டமிட்டு இந்திய விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு விவசாயம் என்கின்ற ஒன்று இருக்கும் வரை இந்தியாவுடைய மக்களை அடிமை கொள்ள முடியாது என்கிற திட்டமிடலில் இந்த நாட்டில் இருக்கிற விவசாயத்தை அழித்துவிட வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சிகளில் ஒன்றாகவே இந்த வறட்சியும் தண்ணீர் பற்றாக்குறையும் ஆறுகளின் மணல் அண்டுவதும் நீர்வழிகளை அடைப்பதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால், மக்களுக்கு அந்த மண்ணின் மீது இருக்கிற உரிமையை பறித்து விட்டால் அன்றி அவர்களுடைய
விடுதலை உணர்வை தடை செய்ய முடியாது என்பதற்காக மக்களுக்கு அவர்கள் சொந்த மண்ணின் மீது இருக்கிற உரிமையை பறிப்பதற்காகத்தான் விவசாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிற சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயத்தை அழித்துவிட்டால் மக்களுக்கு அந்த மண்ணின் மீது இருக்கிற பற்றுதல் தானாக போய்விடும். இன்றைக்கு இந்தியா விவசாய நாடு என்று சொன்ன காலம் எல்லாம் போய் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊர் விட்டு ஊர் வந்தவர்கள் எல்லாம் ஒரு 10% இருப்பார்கள். தங்களுடைய பிழைப்பிற்காக ஊரிலிருந்து ஒரு 10% பேர் வெளியே போயிருப்பார்கள். இன்றைக்கு தங்களுடைய பிழைப்புக்காக தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேறுகிற மக்களுடைய எண்ணிக்கை 30% மாற்றப்பட்டிருக்கிறது. நிலத்தின் மீது அவர்களுக்கு இருந்த பிடிமானத்தை தளர்த்துவதன் மூலமாகவும் தகர்ப்பதன் மூலமாகவும் இதை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இருக்கிற உறவை அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய விவசாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாசன முறை அழிக்கப்பட்டிருக்கிறது, நமது மரபு சார்ந்த விதைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையிலே இருக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை விட்டு இவர்களை வெளியேற்றுகின்ற போதுதான் பன்னாட்டு தொழிற்சாலைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து ஒரே நேரத்தில் இறக்குகிறார்கள். அந்நிய மூலதனம் என்றும் வேலை வாய்ப்பை பெருக்குவோம் என்றும் சொல்லி பன்னாட்டு மூலதனத்தை இங்கே இறக்கி உலக நாடுகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்தியா ஒரு பெரிய சந்தை என்பதனால் இங்கேயும் அந்த உற்பத்தியை விற்பதற்கான ஒரு பெரிய சந்தை கூடமாக மாற்றியிருக்கிறார்கள். விவசாயிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பன்னாட்டு தொழிற்சாலைகளே கூலிக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 10-15 ஆண்டுகளிலே இது மிக தீவிரமாக அமுல்படுத்தப்படும். அப்போது கொஞ்ச நெஞ்சமாவது இந்த மக்களுக்கு மண்ணின் மீது இருக்கிற உரிமைகளை எல்லாம் இவர்கள் பறித்து எடுப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய சதி, இது சொன்னாது நீண்டுகிட்டே போகும். அவ்வளவு பெரிய சதி வலையிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து வெளியேறுவதற்கு எந்த அரசியல் கட்சியும் எந்த திட்டத்தையும் வைத்திருக்கவில்லை. இவர்களுக்கு எல்லாம் தெரியாத என்றால் கண்டிப்பாக தெரியும். இவர்கள் அந்த சதியின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் இங்கே நடப்பது என்பது ஜனநாயகம் அல்ல என்பதை நீங்கள் முதல்ல உணர வேண்டும். இங்கே 30% அல்லது 33% வாக்குகளை வாங்குகிறவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள். மீதம் 67% வாக்குகள் இவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். 67% மக்கள் இவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் பல்வேறு கட்சிகளுக்கு பிரிந்து வாக்களிக்கிறார்கள் அல்லது வாக்களிக்காமல் இருந்து விடுகிறார்கள். வெறும் 33% வாக்குகளை மட்டும் வாங்கி 100% மக்களையும் சேர்த்து ஆட்சி செய்கிறார்கள். ஜனநாயகம் என்பது ஒரு போலியான ஏமாற்றுத்தனமான ஒரு விஷயம் என்பதை நாம் இதன் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் அடுத்த தலைமுறைக்கு இந்த நாட்டை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய கடமையும் நமக்கே இருக்கிறது. நாம் நடப்பதெல்லாம் அரசியல் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்முடைய மரபு சார்ந்த விதைகளை எல்லாம் சேமித்து மீட்டெடுத்து அதை பயிரிடுகிற முறைக்கு நாம் திரும்ப வேண்டும். மரபு சார்ந்த உணவு உற்பத்தி முறைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்முடைய உணவுப் பொருட்களை நம்முடைய நாட்டிலே பயன்படுத்துவதற்கு தக்க மாதிரியான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். இந்தியாவின் விவசாயத்தை அழித்துவிட்டு எங்கிருந்தோ அரிசியையும் கோதுமையையும் கொண்டு வந்து இந்த நாட்டிலே கொட்ட வேண்டும், அதையும் விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் வல்லரசுகளின் திட்டமாக இருக்கிறது, பன்னாட்டு ஆட்சியாளர்களின் திட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கித்தான் நாடு சென்று கொண்டிருக்கிறது. எந்த நாடும் தற்சார்பாக இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய திட்டம். இந்தியா என்றால் அங்கே மிக மலிவாக தொழிலாளர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் தொழிற்சாலைகளிலே கொத்தடிமைகளாக நவீன கொத்தடிமைகளாக வேலை செய்வார்கள் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டிலே விவசாயம் செழிப்பான ஒரு நாட்டிலே இந்தியாவிற்கு தேவையான உணவுகளை எல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அவர்களுடைய சுய தேவைக்கான தொழிற்சாலைகள் அங்கே இருக்கக்கூடாது. அந்த உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவிலே விற்க வேண்டும். இப்படிப்பட்ட தற்சார்பை உலகம் முழுக்க இருக்கிற தற்சார்புகளை அழிப்பதன் மூலமாக லாபம் பார்க்கிற குறிப்பிட்ட சில சக்திகளின்
சூழ்ச்சிகளுக்குத்தான் இன்றைக்கு உலக அரசுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த சதியை நாம் நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் என்று இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதன் மூலம்தான் இதிலிருந்து நாம் விடுபட முடியும். இன்றைக்கு மல்லையா 9,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றுவிட்டு கம்பி நீட்டி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவர் கம்பி எல்லாம் நீட்டல, கடனா கொடுத்ததே இவன் தான், தப்பிச்சு ஓட சொன்னதே இவன் தான். இன்றைக்கு அவர் தப்பி போய்விட்டார், அவரை கைது செய்யுங்கள் என்று கத்துகிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண விவசாயி கடன் கேட்டாலே அவருக்கு கடன் மறுக்கப்படுகிறது. இவர்கள் கொடுத்ததெல்லாம் டிராக்டர் கடன் தான். விவசாயி தன்னுடைய தேவைக்காக வேறு கடன்களை போய் கேட்டால் டிராக்டர் கடனை கொடுக்கிறேன் என்றார். விவசாயி பாசன வசதியை ஏற்படுத்துவதற்காக கடன் கேட்க போனால் பாசன வசதிக்கெல்லாம் கடன் கிடையாது, வேண்டுமானால் பவர் டில்லர் கடன் வாங்கிக் கொண்டு என்று சொல்லுகிறார். ஆக இவன் கொடுக்கிற மானியங்கள் என்பதும் கடன்கள் என்பதும் ஏதோ ஒரு வகையில் கம்பெனியோடு தொடர்பு ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. டிராக்டர் கம்பெனிக்காரன் உற்பத்தி செய்த டிராக்டர்களை எல்லாம் விற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவன் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தானே தவிர விவசாயிகளுடைய நலனை சார்ந்து இவன் கடன் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போது கோருவதெல்லாம், நீங்கள் கொள்ளைக்காரர்கள் தான், உங்களோடு எங்களுக்கு இருக்கிற போர் ஓயாது, அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இப்போது நாங்கள் கோருவதெல்லாம் டிராக்டர் கடனை ரத்து செய், விவசாயிகளுக்கு வழங்கிய அத்தனை கடன்களையும் ரத்து செய், விவசாயிகளை தாக்குவதை உடனே நிறுத்து, அவர்களிடமிருந்து பறித்த டிராக்டர்களை திருப்பிக் கொடு என்பதைத்தான் நாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது இத்துடன் ஓயாது, தொடர்ச்சியாக தற்சார்பை நோக்கிய ஒரு விவசாயத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்காக தொடர்ந்து செயல்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம்.